காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட பாலத்தை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு நம்முடைய கரூர் மக்களின் சார்பாகவும் நேரூர் தென்பாகம் வடபாகம் சோனூர் கோயம்புள்ளி உள்ளிட்ட நம்முடைய கரூர் ஒன்றியத்தில் தந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களின் சார்பாகவும் கோடான கோடி நன்றி. இந்த நேரத்தில் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு 12 கோடி சமர்ப்பித்து இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை வரவேற்புரையாற்றிருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறையினுடைய செயல் பொறியாளர் அவர்களுக்கும் தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே உரையாற்றிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திரு காமராஜ் அவர்களுக்கும் வருகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் திரு முத்துக்குமாரசாமி அவர்களுக்கும் அன்பிற்குரிய அண்ணன் திரு சுப்ராயன் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் அன்பிற்குரிய திரு செந்தாமரை செஞ்சி உள்ளிட்ட நம்முடைய கரூர் கிழக்கு ஒன்றியத்தை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, பொதுவான கரூர் ஒன்றியத்தினுடைய கிழக்கு பகுதியை பொறுத்தவரை ஒரு தீவு போல அமைந்திருந்தன. நாம் திருச்சி செல்ல வேண்டும் என்றாலும் அல்லது நாம் கரூருக்கு செல்ல வேண்டும் என்றாலும் பஞ்சமாதேவி சென்று அங்கிருந்து அரசு காலனி வழியாக கரூரை செல்லக்கூடியது நமது தீவு போல் அமைந்திருந்த இந்த நம்முடைய கரூர் ஒன்றியத்தினுடைய கிழக்கு பகுதியில் 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி அதை அடிக்கல் நாட்டி குறிப்பிட்ட காலத்திற்குள் முழுவதுமாக முடிக்கப்பட்டு இன்று முதலமைச்சருடைய திருக்கரங்களால் இந்த புதிய பாலத்தினை திறந்து வைத்திருக்கின்றார்கள். உள்ளபடியே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இந்த நாள் எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியான நாளாக மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன. நாம் தீவு போல் அமைந்திருந்த நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே நெரூர் உணியூர் உயர்மட்ட பாலத்தோடு குறிப்பாக கோயம்பள்ளி மேலப்பாளையத்திலேயே ஏற்கனவே 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் கடந்த 5 ஆண்டுகளாக கடந்த காலங்களில் முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் அப்படியே கிடப்பில் இருந்ததை இணைப்பு சாலை எடுப்பதற்கு இப்ப மாண்பு முதலமைச்சர்கள் 11 கோடி ரூபாய் கூடுதலாக நிதிகளை கொடுத்து அந்த சாலை எடுக்கக்கூடிய பணிகள் இப்பொழுது தொடங்கி இருக்கிறோம். அதே போல நம்முடைய அரசு காலனி தொடங்கி நெரூர் வரை சாலையினுடைய விரிவாக்கத்திற்கு ஏறத்தாழ 9 கோடி ரூபாய் நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி அந்த பணிகளை நிறைவு செய்து அந்த சாலையை நாம் இப்பொழுது பயன்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக நெரூர் தொடங்கி நம்முடைய திருமக்கூர் சென்றாலும் சோமூர் சென்றாலும் அல்லது கோயம்பள்ளி வழியாக 16 நாள் மண்டபம் வந்தாலும் சாலை மிக குறுகலாக இருக்கிறது. அந்த சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும். 2 பேருந்துகள் சென்றாலோ அல்லது 2 வாகனங்கள் சென்றாலோ ஒதுக்கி செல்வதற்கான சாலை வசதிகள் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஏற்கனவே 9 கோடி 53 லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்து சாலை விரிவாக்கத்திற்கான பணிகளை தொடங்கி இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. கூடுதலாக 10 கோடியே 85 லட்சம் ரூபாய் நிதிகளை இப்பொழுது மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி நம்முடைய 16 நாள் மண்டபம் தொடங்கி மேலப்பாளையம் வழியாக கோயம்பள்ளி வழியாக செல்லிபாளையம் வழியாக சோமுடையும் திருமக்கூரும் பிறகு நெரூர் வந்து சேரக்கூடிய இந்த சாலைக்கு மட்டும் 20 கோடியே 38 லட்சம் ரூபாய் நிதிகளை நாம் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அது ஒரு அரசு, மக்களுக்கான அரசு, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அரசு, நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து திட்டங்களை தரக்கூடிய அரசு மாண்பு முதலமைச்சர் தளபதியினுடைய அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு என்பதை நம்முடைய கிழக்கு பகுதியினுடைய மக்கள் நெஞ்சார வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடங்கி விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதுவன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு, தாயும் மாணவர் திட்டம், காலை உணவு திட்டம், கோழி தங்கும் விடுதி என தொடர்ச்சியாக வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை தந்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்முடைய இந்த 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு இதுவரை சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இல்லாத அளவிற்கு 5000 கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்டத்திற்கான நிதிகளை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நான் ஒரு கணம் நினைத்து பார்த்திட வேண்டும். எத்தனையோ பேர் வரலாம் போலாம், சில பேர் வெற்று விளம்பரங்களை செய்யலாம், சில பேர் வெற்று வாக்குறுதிகளை கொடுக்கலாம், சில பேர் கவர்ச்சிக்காக அரசியல் களத்திற்கு வருகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் நம்மில் ஒருவராக, நமக்குள் ஒருவராக, நம்மை வழிநடத்தக்கூடிய, நமக்கான திட்டங்களை தரக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் என்பதை நம்முடைய பகுதி மக்கள்
மனதிலே வைத்து வரக்கூடிய காலங்களில் முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பாலம் மட்டுமல்ல, இப்பொழுது உங்களுக்கு உறுதியை சொல்கின்றேன். மீண்டும் திராவிட மாடல் அரசு 2.0 அமையும். இரண்டாவது முறையாக முதலமைச்சராக மாற்று தலைமையிடம் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் நம்முடைய கரூர் ஒன்றியத்தினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு புதிய தொழிற்சாலை கொண்டு வரப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒரு தொழிற்சாலை அமையும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும் அதேபோல தாய்மார்களுக்கும் அன்புக்குரிய இளைஞர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகை என்று சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்நாள் மகிழ்ச்சியான நாள். பொன்னால் நமக்கு நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாடத்தினை திறந்து வைத்திருக்கின்றார்கள். எல்லோரும் முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்து அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. எல்லாத்துக்கும் நம்ம சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து அவசியம் யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. கட்டாயம் எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். நன்றி.